வெல்கம் டு குக்கிங் லாங்குவேஜ். இன்னைக்கு குக்கிங் லாங்குவேஜில் நம்ம பார்க்க போகிறது தட்டடை. குக்கிங் லாங்குவேஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த டம்ளரில் நான் 2 டம்ளர் பச்சரிசி மாவை எடுத்துக்கிட்டேன். பச்சரிசி மாவை இப்போ நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். மாவை தொட்டோம்னா நல்ல சூடு தெரியணும், அந்த அளவுக்கு மாவை வறுத்து எடுத்துக்கோங்க. நான் 2 ஸ்பூன் கடலைப்பருப்பை எடுத்து நல்லா கழுவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன். கூடவே ஒரு 7 காஞ்ச மிளகாவை தண்ணியில் ஊற வச்சு வச்சிருக்கேன். இப்போ இதை நம்ம நல்லா மைய அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். இப்போ நம்ம வறுத்த மாவை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிட்டேன். இப்போ இது கூட நம்ம அரைச்ச காஞ்ச மிளகாய் விழுதை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்றாப்போல் நீங்கள் காஞ்ச மிளகாவை சேர்த்துக்கோங்க. கூடவே நம்ம ஊற வச்ச கடலைப்பருப்பையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதில் நான் கொஞ்சமாக வெண்ணெயை சேர்த்துக்கிறேன். வெண்ணெய்க்கு பதில் நீங்கள் நெய் சேர்த்துக்கிறதுனால நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாவு கூட நான் தேவையான அளவு உப்பையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக நான் தண்ணியை சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கிறேன். இதே போல் மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பூண்டினுடைய ஸ்மெல் பிடிக்குன்னா ஒரு 2 பூண்டு பல்லை எடுத்து நல்லா நசுக்கி சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சம் சோம்பையும் சேர்த்துக்கோங்க. மாவை இந்த பதத்துக்கு நீங்கள் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம பிசைஞ்ச மாவை நான் சின்ன சின்ன உருண்டையாக நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். இதே போல் சின்ன சின்ன உருண்டையாக நம்ம உருட்டி எடுத்துக்கலாம் எல்லா மாவையும். இப்போ நான் ஒரு கவரில் நல்லா எண்ணெயை தடவிட்டு நம்ம உருட்டி வச்சுருந்தோம் இல்லையா மாவு, அதை எடுத்து இதே போல் மெலிசாக தட்டி எடுத்துக்கிறேன். ஓரம்லாம் நல்லா மெலிசாக வரும்படி தட்டி எடுத்துக்கோங்க. இப்போ நான் ஒரு கடாயில் எண்ணெய் வச்சுட்டேன். எண்ணெய் காயட்டுன்னு ஒரு 5 நிமிஷம் நம்ம விட்டுடலாம். இப்போ எண்ணெய் காஞ்சுதான் நம்ம செக் பண்ணுறதுக்கு நம்ம கிட்ட இருக்க மாவை கொஞ்சமாக நீங்கள் எடுத்து போட்டிங்கன்னா அது உடனே மேலே வரும். அப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு. இப்போ நம்ம தட்டி வச்சுருந்தோம் இல்லையா, அது ஒன்று ஒன்றா நம்ம எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம். இதே போல் எண்ணெயில் போடுங்க. இது சின்ன கடாயின்றதுனால இதில் 4 தான் போட முடிஞ்சது. அதனால் 4 போட்டு வேக வச்சு எடுத்துக்கிறேன். இப்போ இது ஒரு பக்கம் நல்லா வேகட்டும்னு ஒரு 5 நிமிஷம் நம்ம விட்டுடலாம். பாருங்க நல்லா வெந்து வந்துட்டு இருக்கு. கேஸை நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சு வேக விடுங்க. இப்போ ஒரு பக்கம் வெந்து வந்துடுச்சு. நான் இன்னொரு பக்கத்துக்கு திருப்பி போடுறேன். இப்போ இது ஒரு 2 நிமிஷத்துக்கு நம்ம வேக விடலாம். இன்னொரு பக்கமும் நம்மளது நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ
இப்போ இது எண்ணெயிலேருந்து நம்ம எடுத்துடலாம். நம்மளோட அடை சூப்பராக ரெடி ஆகி வந்திருக்கு. இதே போல் எல்லா மாவையும் நம்ம எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம். நம்மளுடைய தட்டடை எப்படி மெல்லீஸாக நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு பாருங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள்.